வணக்கம் நேர்களே. பங்குச்சந்தையை பொறுத்தவரை அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க அதில் மல்டிஃபேஸ்ட் பன்முக அப்ரோச் தேவைம்போம். மெயினாக இன்வெஸ்டர்ஸுக்கு ரெண்டு விஷயங்கள் ரிலே பண்ணுவாங்க. ரெண்டு பிரைமரி மெத்தடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கம்பைன்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஒரு காம்ப்ரஹென்சிவ் இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தோம்னா ஸ்டாக்னுடைய பொட்டென்ஷியல், அப்புறம் அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இது பியாண்ட் த நம்பர்ஸ். இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நான் நியூமரிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த கம்பெனிஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஒரு சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் க்ரூஷியல் ஃபார் லாங் டேர்ம் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இதில் கீ ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப். ஸோ அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, விஷன் ஆஃப் த கம்பெனி, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது இண்டஸ்ட்ரி ட்ரெண்டு. ஸோ அந்த செக்டார் ஷிஃப்டில் அந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸ்லாம் ப்ளஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் இந்த கம்பெனியினுடைய அடாப்டபிலிட்டியை எப்படி அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு போகிறது. மூன்றாவது பிராண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெப்புடேஷன். இது மெயினாக அந்த ஸ்ட்ராங் பிராண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு லாயல்ட்டின்னு சொல்லலாம். அது மார்க்கெட் ஷேரை கன்வெர்ட் ஆகும் அது பிஸ்னஸாக. அதுமாதிரி கார்பரேட் கல்ச்சர் அண்ட் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ். ஒரு பாசிட்டிவ் ஒர்க் என்வரிமெண்ட் அது எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷனுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். தென் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கம்பெனியினுடைய பொசிஷன் இருக்கு ரிலேட்டிவ் டு த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஏதாவது குரூஷியலாக இருக்கா. இப்போ பாருங்கள், ட்ரம்ப் சிலதெல்லாம் கை வைக்கிறார்ல, அதனால அந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் அதே மாதிரி பார்க்க வேண்டியது. தென் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த்ரெட் இருக்குல்ல, அந்த அனாலிசிஸில் கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் பார்க்கும்பொழுது ஒரு ஹோலிஸ்டிக்ஸ் வியூ உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் குவான்டிட்டேட்டிவ். அடுத்தது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இது த பவர் ஆஃப் நம்பர்ஸ். மெயினாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூமரிக்கல் டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். ஸோ ஒரு ஸ்டைல்னு சொல்லுவோம் அதை. இது கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் தென் மார்க்கெட் பிஹேவியரை பற்றி சொல்கிறது. மெயினாக இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்ப்போம், கீ ரேஷியோஸ் லைக் earning per share, PE ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டெட் டு ஈக்விட்டி, இதெல்லாம் எசென்ஷியல்ஸ். தென் ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு, ஒரு ட்ராக்கிங் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது அதனுடைய RSI டீட்டெயில்ஸை பார்க்கறது. தென் அல்காரிதமிக், தென் ரிஸ்க் மெட்ரிக்ஸ் அண்ட் பேசிக் டெஸ்டிங். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கறது. அடுத்த டீட்டெயில்ஸ் நாளை தினம் பார்ப்போம்.